ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா நான் சொல்கிற இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களும் சரி இந்த வீடியோ பாருங்கள். ஸோ நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆயிட்டீங்கன்னா இந்த விஷயங்களை கட்டாயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்க. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த உணவுகளை நீங்கள் வந்து சாப்பிடவே கூடாது. ஸோ எப்போனாவதுனா ஓகே, பட் எப்போவுமே வந்து இதை நீங்கள் சாப்பிடக்கூடாதுங்க. பட் இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்ட் டைமில் முட்டைலாம் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. முட்டை சாப்பிட்றது நல்லது தான். ஆனால் அந்த முட்டை வந்து ஆஃப் ஆயில் போட்டு இல்லைன்னா வந்து லைட்டாக வேக வச்சு அரை வேக்காடில் அந்த முட்டையை நீங்கள் சாப்பிடவே கூடாதுங்க. முட்டை வந்து ஒரு 3 மாதம் கழித்து சாப்பிடுங்க. ஸ்டார்டிங் எடுத்த உடனே முட்டை சாப்பிடாதீங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து செட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி வயிற்றை பெரட்ட ஆரம்பிக்கும், ஹெவியாக லூஸ் மோஷன் இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வரும். அதனால முட்டை மட்டும் ஒரு 3 மாதம் கழித்து 5 மாதம் கழித்து கூட முட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. எல்லாருக்குமே வந்து செட் ஆகும். பட் ஒரு சில பேருக்கு வந்து முட்டை செட் ஆகாது. அதுவும் பார்த்தீங்கன்னா அரை வேக்காடில் முட்டை சாப்பிடவே கூடாதுங்க. கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் மாதத்துக்கு தவிர்த்துருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பழ வகையில் பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழம். அன்னாச்சி பழம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடவே கூடாது. ப்ரெக்னென்ட் டைமில் அதை நீங்கள் தொடவே தொடாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பப்பாளி. சில பேர் சொல்கிறாங்க பப்பாளி சாப்பிட்டா ஒன்றும் ஆகாதுன்னு. ஆனால் பப்பாளியும் அன்னாச்சி பழத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டாயமாக எடுத்துக்கவே கூடாது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில். ஸோ மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அசைவ உணவுகளை மட்டும் சாப்பிடாதீங்க. அதாவது அசைவ உணவுகளை சாப்பிடலாம், அரை வேக்காடில் வேக வச்சு சாப்பிடக்கூடாது. அதாவது எப்படின்னா கிரில் பண்ணி சாப்பிடுவாங்க, தந்தூரி சாப்பிடுவாங்க இல்லையா கடைகளில் வாங்கி. ஸோ அந்த மாதிரி சிக்கன்லாம் வந்து கடைகளில் மோஸ்ட்லி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கேஎஃப்சியில் இல்லை டோமினோஸில் பீஸாவில் தந்தூரி சிக்கன் இந்த மாதிரிலாம் போட்டு சாப்பிட்றவங்களாம் அப்பப்போ எப்போனாவது எடுத்துப்பாங்க தான், அது தப்பு இல்லை. பட் வந்து கடைகளில் சாப்பிட்றத மோஸ்ட்லி நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணுறதா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்னே சொல்லுவேன். ஏன்னா கடைகளில் எப்படி இருக்குன்றது வந்து நமக்கு தெரியும். ஸோ அதை நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம ஹெல்த்தை நம்மளே ஸ்பாயில் பண்ணிக்கிறதுக்கு வேண்டாம்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும். கடைகளில் வாங்கி சாப்பிடாதீங்க. சிக்கன் நான்வெஜ் இந்த மாதிரி எதுவுமே கடையில் வாங்கி சாப்பிடாதீங்க. வீட்டில் வாங்கிட்டு வந்து ரொம்ப சுத்தம் பண்ணி நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டாலே நல்லது தான். எண்ணெய் கூட நம்ம ஒரு வாட்டி சமையலுக்கு யூஸ் பண்ண எண்ணெயை 2வது வாட்டி யூஸ் பண்ணாதீங்க. அது வேஸ்ட்டாக போனாலும் பரவாயில்ல, தூக்கி ஊற்றிடுங்க. அது வந்து அடுத்த டைம் வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி பொரிக்க இந்த மாதிரி தோசை ஊற்றுறதுக்குலாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. 4வது வந்து கத்திரிக்காங்க. கத்திரிக்காவும் அப்புறம் வெந்தயமும் வந்து அதிகமாக சேர்த்துக்காதீங்க. வெந்தயம் வந்து குளிர்ச்சி தான், பட் வந்து ஹீட்டை வந்து தணிக்கும். அது எப்போனா நம்ம வந்து சாப்பிடலாம். பட் ப்ரெக்னென்ட் டைமில் வெந்தயமும் அந்த அளவுக்கு அதிகமாக எடுத்துக்காதீங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து அலர்ஜி ஏற்படும். ப்ரெக்னென்ட் டைமில் ஒரு மாதிரி அலர்ஜிலாம் வர ஆரம்பிக்கும். அதனால் கத்திரிக்காய் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிவிடுங்க. கத்திரிக்காய் சாம்பாரில் கொஞ்சம் கொஞ்சம் போடுறீங்க பார்த்தீங்களா, ஜஸ்ட் என்னன்னே தெரியாது, நமக்கு வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து வயிற்றாண்டிங்கெல்லாம் வந்து லைட்டாக அரிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து கத்திரிக்காயெலாம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லது. கத்திரிக்காயையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. 5வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கடைகளில் நம்ம ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸ் எல்லாம் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து வீட்டில் கூட செஞ்சு சாப்பிடாதீங்க. வீட்டில் மக்ரூனி, பாஸ்தா, நூடுல்ஸு இந்த மாதிரி ரைஸ்லாம் வந்து அரை வேக்காடில் இருக்கும் ரைஸ்லாம். நிறைய கடைகளில் நம்ம சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து சாப்பிட்றத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா நூடுல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குடலுக்கு செட் ஆகுமானே தெரியல. நம்ம நார்மலாக இருக்கும்போது ஓகே, ஏதோ ஓரளவுக்கு ஜீரணம் ஆகிடும். ஆனால் நம்ம பாப்பா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்ம குழந்தைக்கும் அது ஒத்துக்காது, நமக்குமே அது ஒத்துக்காது. நெஞ்செரிச்சலாக இருக்கும், ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரியே இருக்கும். அதனால் நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு இந்த மாதிரி வந்து கடைகளை வாங்கி சாப்பிட்றத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது கூட பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து அவங்க வந்து நல்ல சுத்தமான எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்களான்றது வந்து நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா சிக்கன் வறுப்பாங்க, அந்த சிக்கன் வறுத்த எண்ணெயை தான் எடுத்து அப்படியே வந்து ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸுக்கு வந்து சேர்ப்பாங்க. ஸோ நிறைய கடைகளில் அதை பார்த்துருக்குறேன். அதனால் வந்து ஆல்ரெடி வந்து பொரிச்ச எண்ணெயை இதுக்கும் சேர்ப்பாங்க. அதனால் அதை மோஸ்ட்லி நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. கடைகளை வாங்கி சாப்பிட்றத எப்போவுமே நீங்கள் சாப்பிடாதீங்க. வீட்டிலே நல்லபடியாக செஞ்சு சாப்பிடுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் காலையில் எழுந்த உடனே டீ, காஃபிலாம் குடிப்போம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து குடிக்காதீங்க. நீங்கள் குடித்தாலும் அது உங்களுக்கு செட்டாகவே ஆகாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டே இருப்பீங்க, தலை வலிக்குது, எனக்கு ஒரு நாளைக்கு 3 வேளை டீ கொடுத்தா கூட பரவாயில்லன்னு குடிப்போம். ஆனால் ப்ரெக்னென்ட் ஸ்டார்ட் ஆன உடனே உங்களுக்கு தலைவலி, மயக்கம் எல்லாமே இருந்தாலுமே உங்களுக்கு டீ, காஃபி குடிக்கிறத விரும்பவே மாட்டீங்க. அது வந்து குடிச்சிடலாம்.
பட் அடுத்த ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பெரட்டிட்டு எடுத்துகிட்டு வர மாதிரியே இருக்கும். நான் வந்து காலையில் எழுந்த உடனே டயர்டாக இருக்கே, என்னால் முடியலையேன்னு சொல்லி காஃபி டீ குடிப்பேன். பட் வந்து அது 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்றுக்கு அது செட்டாகவே ஆகாது. நான் போய் டக்குன்னு எடுத்துருவேன். அதுக்கு வந்து நம்ம குடிக்காமே இருந்துடலாம் தான், ஆனால் குடிக்காமல் இருக்க முடியல. ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் எல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். டீ காஃபி கொடுக்கறத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கு பதிலாக பால் குடிங்க, பசும்பால் எடுத்துக்கோங்க. இந்த டைமில் பால் குடிக்கிறதுக்கு பிடிக்காது தான், பட் ஆனால் வந்து பாப்பாக்காகவாது கொஞ்சமாவது பால் குடிங்க, அதுக்கு சத்தாவாவது இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். பால் வந்து கொஞ்சம் ஒரு டம்ளர் குடிங்க, அது கூட வந்து ஹெல்த்தியாக ப்ரோட்டீன் பவுடர் கூட ஆட் பண்ணி குடிங்க. இப்போலாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி கிட்லேயே வந்து ப்ரோட்டீன் பவுடர் கொடுக்குறாங்க. அது வந்து இப்போ என்னால் குடிக்க முடியல. இப்போ 5th மந்த் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே கொஞ்சம் குடிச்சிட்டு தான் இருக்கேன், நல்லது தான். ஸோ அது மாதிரி கூட நீங்கள் ப்ரோட்டீன் பவுடர் கலந்து கூட நீங்கள் குடிக்கலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது மோஸ்ட்லி 6 உணவுகளை தவிர்க்கணும். அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.